வெல்கம் டு டெக்கி மாஸ்டர். நம்ம இப்போ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது. அதாவது இன்ட்ரோ பேஜ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் ஒரு அனிமேஷன் பேஜ் நான் இங்கே டிசைன் பண்ணியிருக்கேன். இது நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இப்போது நான் இந்த வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோவை எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பாருங்கள். நான் இதை அப்படியே டூப்ளிகேட் ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இந்த பேக்ட்ராப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேக்ட்ராப்பை நான் ஒயிட் கலராக மாற்றிக்கிறேன். இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னிங்கன்னா, ப்ரீ ரிக்வெஸ்ட்டாக ஒரு நல்ல அழகாக கிளாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ ஒன்று தேவை. அதுக்கப்புறம் நல்ல ஃபாண்ட்டு, நல்ல ஸ்டைலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபாண்ட்டு தேவை. ஸோ இது ரெண்டு இருந்தால் போதும், நம்ம இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த வீடியோவை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கரெக்டாக இந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ அந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்கு. இப்போது டெக்ஸ்ட் பாக்ஸ், ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸில் போயிட்டு நம்ம ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் பாக்ஸில் போயிட்டு நம்ம என்ன டெக்ஸ்ட்டு டைப் பண்ணணுன்னு பார்க்கலாம். முதல்ல டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன். டீப் ப்ளூ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபாண்ட்டு சூஸ் பண்ணுறேன். ஐ திங்க் இந்த ஃபாண்ட் இல்லை, வேறு ஃபாண்ட்டு. அக்ரோபேட் பிளாக் அப்படிங்கிற அந்த ஃபாண்ட்டு தான் வச்சுருக்கோம். ரைட். ஸோ நான் அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை சென்டர் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை நான் இதுக்கப்புறம் நான் ஒரு ஷேப், அதாவது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் நான் இங்கே கரெக்டாக ஒரு 50% ஹைட் ஆகிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் நான் ஒயிட் பேக்ட்ராப் இருக்கிற மாதிரி பார்க்குறேன். ஸோ ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இதோடைய இந்த பார்டர் பார்த்திங்கன்னா, பார்டர் இல்லாமல் நான் அதை எடுத்து விட்டுறேன். நோ லைன் அப்படிங்கிறது. இந்த ஷேப் இருக்குது, இங்கே டைப் பண்ண டெக்ஸ்ட் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணணும், செகண்டு இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணணும். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ஃபார்மேட்டில் போயிட்டு இந்த மெர்ஜ் ஷேப்புன்னு இருக்கு பாருங்களேன், இதில் நான் கம்பைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த டிசைன் மாதிரியே இங்கேயும் உங்களுக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் மாற்றினோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் அடுத்தது ஒயிட் கலரில் இருக்கிற இந்த ஷேப்பு, இதை தானே இப்போ நம்ம மெர்ஜ் பண்ணோம், கம்பைன் பண்ணி. இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேராக ஃபார்மேட் போயிட்டு ஃபார்மேட்டில் இந்த எடிட் ஷேப்புன்னு இருக்கு பாருங்கள், இந்த எடிட் ஷேப்பில் எடிட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த பகுதியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துமே ஒவ்வொரு எழுத்துமே செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் இந்த எழுத்தெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த லெட்டர்ஸோடைய ஸ்டைல் மாறும். இந்த போர்ஷனை நான் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் அப்படியே என்ன பண்ணுறேன், கொஞ்சம் மூவ் பண்ணுறேன். அவ்வளோதான். மூவ் பண்ணுறப்போ இப்போ அங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸு இதை எடுத்து இந்த இடத்த அப்படியே நான் பெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அந்த இமேஜ் மாதிரி ஒரு சிமிலாரிட்டி நமக்கு இங்கே கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு சிமிலாரிட்டியை கொண்டு வர முடிஞ்சது நம்மளால். பார்த்தீங்கன்னா தெரியும், சரிங்களா? இப்போது இந்த மாதிரி இந்த கர்வு மாதிரி இந்த ஷேப்பை அப்படியே இதோடைய ஒரு பாயிண்ட் எடுத்து நம்ம கர்வ் ஷேப்புக்கு இங்கே கொண்டு வந்துட்டோம். இப்போ என்ன ஆகும், இப்போ நம்ம இந்த வீடியோவை இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இதோட சிமிலாரிட்டி நமக்கு இங்கே வந்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் என்ன கரெக்டாக வந்திருக்குன்ட்டு. பாருங்கள், இப்போ நான் கிளிக் பண்ணால் தான் அது ப்ளே ஆகும். இப்போ நான் என்ன பண்ணணுன்னா, போயிட்டு இந்த வீடியோ அனிமேஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த அனிமேஷன் போர்ஷனை நான் ஆக்டிவேட் பண்ணி விடணும். ஏன்னா அது எப்படி இருக்குதுன்னு கேட்டால்,
கிளிக் பண்ணால் தான் ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் அதை போயிட்டு என்ன பண்ணணும், ஒன் கிளிக் இல்லாமல் ஆஃப்டர் ப்ரீவியஸ்ன்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்களா, இப்போ ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு வீடியோ. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த வீடியோவை அப்படியே நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்டேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு அஃபிஷியலாக யூஸ் பண்ணுறவங்க, ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலில் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறீங்க, இல்லை செமினார் கண்டக்ட் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு மீட்டிங்ஸு ஆர்கனைஸ் பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய இன்ட்ரோ பேஜாவோ இல்லை வேறு நீங்கள் அது ரிலேட்டடான வீடியோ கூட எடுத்து நீங்கள் பேக் ட்ராப் ஆகி வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்டேஷனை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you.